இன்றைக்கி தான் இருமுடி கட்டுற நாள். அதனால் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு வணங்கிட்டு, அதுக்கப்புறம் அம்மா எனக்கு பாத பூஜை பண்ணி வணங்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தராக பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மா முடித்ததும் படையல் வச்சு, அப்புறம் அம்மா கையால் பூ மாலை போட்டு அவங்க காலால் ஆசீர்வாதம் வாங்கி இருமுடி பெட்ஷீட் அந்த தலையில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம ரிவர்ஸ்லேயே வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோவை வணங்கிட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே வெளியே வந்து வாசல் வரைக்கும் வந்து கருப்புசாமி வச்சுருப்பாங்க வாசலில். அவர் ஒரு தேங்காய் சுடலைக்காயை உடைச்சிட்டு புறப்படணும். அதுதான் போயிட்டுருக்கேன். ரெடி ஆகிட்டாங்க. கற்பூரம்லாம் கொளுத்தி ஏற்றிட்டு சரணம் சொல்லிவிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிகிட்டே இருக்கணும். திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. இனி இதே சபரிமலை பயணம் தொடங்குகிறது. இந்த தேங்காய் உடைச்சிட்டு போகிறப்பவே ஒரு சாமியோட சபரிமலை யாத்திரை தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோம். கட்ட குருசாமியும் வந்துட்டு அம்மனை வழிபட்டுட்டு இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம மச்சான் விக்கிக்கு கட்ட ஆரம்பித்தாங்க. அவனுக்கு வந்து அவன் ஒய்ஃப் ஒரு தேங்காய் கொடுத்தாங்க, அப்புறம் பாட்டி ஒரு தேங்காய் கொடுத்தாங்க, அவனை ஒரு நெய் தேங்காய், மொத்தம் 3 நெய் தேங்காய் அவனுக்கு. எல்லாம் இரும்பில் அரிசி போட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமா கட்ட ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு நெய் தேங்காய் தான், அவரோட தேங்காய் மட்டும்தான். அவருக்கு யாரும் நெய் தேங்காய் கொடுக்கல. அவருக்கு கட்டிட்டார். அவருக்கு கட்டி முடிச்சிட்டாங்க. அவருக்கும் அரிசிலாம் போட்டாங்க. போட்டுட்டு அவருக்கு முடிஞ்ச உடனே ஃபைனலாக எனக்கு தான் கட்டினார். ஃபைனலாக எனக்கு கட்டி போகும்போது எல்லோரும் மாலை போட்டு வழிபட்டாங்க. இந்த கட்டிட்டு சாமி வந்து அங்கே பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டார். ஒரு சாமி இப்போ தான் வந்தது, அதுக்குள்ளே அங்கே வந்துட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அந்த சாமி அங்கே போயிருக்காரு. எனக்கு தான் இங்கே லாஸ்ட்டு கட்டாதனால எனக்கு கட்டி முடிச்சுட்டு இப்போ நான் கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கேன். ஒரு வழியாக கட்டு முடிஞ்சது இன்றைக்கி கோவிலில். அடுத்தபடியாக பஸ் வந்தது. பஸ் வந்தோடனே குருசாமி இருமுடி தீபார்த்தனை காட்டி எல்லாருக்கும் இருமுடி தீ வச்சார். நைட்டு ஒரு 7:30 மணிக்கெலாம் வந்துடுச்சுங்க இந்த வருஷம் பஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கன்னிசாமி, அடுத்த சாமி, அப்புறம் எனக்கு, மாமாவுக்கு மொத்தம் ஒரு 7 தான் வந்து கோவில் முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு கோவிலாண்ட ஒரு சிதற தேங்காய் உடைச்சி ஒருத்தலாம் கிளம்புனோம். பஸ் வந்து ரெடியாக நின்றதுனால மாலையெல்லாம் பஸ்ஸு மேலே போட்டுட்டு உள்ளே போயாச்சு. பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. பஸ்ஸு கிளம்பியாச்சு. முதல் கட்டமாக முத்துமலை முருகன் கோவிலுக்கு போனோம். அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா பவானி, அங்கேருந்து பச்சைமலை, அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பவளமலையை முடித்த உடனே பண்ணாரி அம்மன் டெம்பிளை முடித்த உடனே தென் திருப்பதின்னு ஒரு திருப்பதி கோயம்புத்தூரில் இருக்குது.
திருப்பதி மாதிரியே இருக்கும் இந்த கோவில், அதனால தென் திருப்பதி. அடுத்தது மருதமலை. இதெல்லாம் டே 1ங்க. டே 1ல் இந்த கோயிலெலாம் பார்த்துட்ருக்கோம். மருதமலைக்கு அப்புறம் ஈசாவுக்கு ஈவினிங்காக ஒரு 6 மணிக்காக போனோம். ஈசா முடிச்சுட்டு நைட் ஆல்ட்டு குருவாயூரில் டே 2 குருவாயூர் போனோம். அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் டே 2 அன்றைக்கி போகிறோம். சோட்டானிக்கரை பகவதி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எரிமேலி தாங்க. இது அந்த ரூட்டுங்க, எரிமேலி போகிற ரூட்டுங்க இது குருவாயூர்லேருந்து. அப்புறம் எரிமேலிக்கு போனோம். போயிட்டு இந்த வாட்டி எரிமேலியில் என்னென்னா இந்த வண்ணத்துக்கெல்லாம் தடை விதிச்சிருந்தாங்க. அதனால் நாங்களே விபூதி சாந்தனம்லாம் போட்டு ஒரு மாதிரி பேட்டை சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் இது எரிமேலிலேருந்து நிலக்கல்லுக்கு போகிற ரூட்டு கொஞ்சம் டேஞ்சரஸான ரூட் இது. அப்புறம் நிலக்கல் பார்க்கிங் வந்துட்டோம், ஓகே தான். அடுத்தது பம்பா போய் இறங்கினோடனே கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் அந்த க்யூவில் போய் நின்ற பிறகு தான் தெரிஞ்சது கூட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. க்யூவிலேயே ஆயிடுச்சு. இது நீலிமலை ஏற்றம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த பழைய சடங்குத்திங்க, இங்கே தான் கூட்டம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டாக் பண்ணிட்டாங்க எங்களை. அப்புறம் 18ஆம் படி, அதுக்கப்புறம் சன்னிதானம் ஐயனை பார்த்தாச்சு. அப்புறம் நெய் உடைச்சாங்க, நெய் உடைச்சி அபிஷேகம் பண்ணாங்க. அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு தான் நிலக்கல்லுக்கு ரிட்டன் வரும்போது செம கூட்டம். அப்புறம் நிலக்கல்லிருந்து ஸ்ட்ரைட்டாக குற்றாலம் வந்தோம். குற்றாலத்தில் குளிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக திருப்பரங்குன்றம் டே 4 அன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் நியூ இயர் 1 அன்றைக்கி, அதனால் கூட்டம் அதிகம். அதை முடிச்சுட்டு அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனோம். அங்கேயும் கூட்டம் அதிகம் தான், நியூ இயர்ன்றதுனால 2 மணி நேரம் ஆயிடுச்சு 200 டிக்கெட்டு. அப்படியே மாலைக்குனார் சந்தனம் வாங்கிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம். மதுரையிலேருந்து பழனிக்கு போகிற வழியில் சாப்பிட்டுட்டு பழனியில் வீடியோ போட முடியலங்க. அப்புறம் சமயபுரம் வந்துட்டோம். சமயபுரத்துலேருந்து டே 5 இது திருப்பட்டூர்லேருந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு, இந்த ஹோட்டல் வெரி ஒஸ்ட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் பிரேக்கு ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் வீடு தான். வீட்டுக்கு வந்து போகும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போன மாதிரி, வீட்டுக்கு வரும்போதும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் உள்ளே வரணும். அதே போல் போகும்போதும் உடைச்சிட்டு போனேன். இப்போது பயணத்தை முடிச்சுட்டு வரும்போது உடைச்சிட்டு வந்தால் தான் உங்கள் சபரிமலை பயணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே போல் நல்லபடியாக ஐயனாரில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த வாட்டி ஐயப்ப பயணத்தை. வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு இருக்க முடியும்.